Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 21st of October 2021. Let's go into the analysis. The first article for the day is UP is dragging its feet in Lakshmipur case, says the Supreme Court. So Supreme Court வந்து UP corner பண்ணிருக்காங்க, criticize பண்ணிருக்காங்க. So Lakshmipur K3 கேஸ்ல வந்து அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஆன்சரை யூபி கவர்மெண்ட் இன்னும் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்ட்டு அதுக்கு யூபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தசரா ஃபெஸ்டிவல்னால எங்களால் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல, பட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நாங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் கோர்ட் அவங்களை கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இந்தியன் டீம் மீட்ஸ் தலிபான் டெப்டி பிஎம். ஸோ இன் மாஸ்கோவில் இந்தியன் டீம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்தியன் டீம் வந்து தலிபானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிஃபோர் தலிபான் ஆக்குபைங் ஆப்கானிஸ்தான், இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வி ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் அ போர்ட், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்கானிஸ்தானில் பண்ணோம். பட் ஒன்ஸ் தலிபான் டேக் ஓவர் பண்ணதும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஸோ அது எல்லாத்தையும் டெஃபினட்டாக ரிவைவ் பண்ணணும். பிகாஸ் இந்தியா ஆப்கானிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அதனால வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை அட்லீஸ்ட் ரிவைவ் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக வி ஹாவ் டு மீட் தலிபான் அண்ட் வி ஆல்சோ செட் வி வில் ஆஃபர் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டு காபூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். Next is about Maharashtra firm sold GM contaminated rice. So நேத்து நம்ம GMRICE பத்தி பார்த்தோம். எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனியன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவை. தட் இஸ் GMRICE வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. பட் இந்தியா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவலி வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மகாராஷ்டிரா firm வந்து GM contaminated rice சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட், நேற்று நம்ம GM crops and genetically modified organisms அதை பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸோ அதை பத்தி பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பியூசா இன்ஸ்டிடியூட். பிகாஸ் பியூசா அப்படிங்கிற இடத்துல தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க பீகார்ல வித் ஜெனரஸ் கிராண்ட் ஃப்ரம் அன் அமெரிக்கன் philanthropist மிஸ்டர் ஹென்ரி பிலிப்ஸ். ஸோ earthquake 1934 பீகார்ல நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க 1936. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பியூசா இன்ஸ்டிடியூட்டை இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ தி கிரீன் ரெவல்யூஷன் தட் brought smiles to millions of Indians bloomed from the fields of IARI. ஸோ அவங்களோட ஃபீல்ட்ஸ்ல இருந்து தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன் நிறைய வந்து கண்டக்ட் பண்ணாங்க with the development of famous wheat varieties which contributed to the massive production. So IARA, it continues to be the leading institution for agricultural research, education and extension in the country. Next is about Kushinagar, now about Buddhist tourist circuit. So இது வந்து நம்ம நேத்தே வந்து பார்த்தாச்சு. பிகாஸ் குஷிநகர் வந்து அங்கே தான் வந்து புத்தா அவரோட லாஸ்ட் சர்மன் கொடுத்தாரு அண்ட் ஹீ காட் டைட் ஓவர் தேர். ஸோ குஷிநகரை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் இது ஒன் ஆஃப் த புத்திஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட்ல வந்து இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். And next article is about a report. So இது வந்து child sexual abuse வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, அதை பத்தின ரிப்போர்ட் தான் வந்து இது. ஸோ இது யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா We Protect Global Alliance. அந்த ரிப்போர்ட் நேம் இஸ் Global Threat Assessment Report 2021. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பெஷலி பேண்டமிக் டைம்ல இந்த லாஸ்ட் 2 yearsல there was a significant spike in child sexual exploitation and abuse online. So the We Protect Global Alliance வந்து it is a global movement of more than 200 governments, private sector companies and civil society organizations working together to transform the global response to child sexual exploitation and abuse online. So அதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. child sexual abuse and online and offline இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ரிப்போர்ட் எப்படி கேதர் பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்ல எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டே வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் 2 yearsல மட்டும் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்ட் 2 yearsல மட்டும் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஆன்லைன் அபியூஸ் வந்து ஹையஸ்ட் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. பிகாஸ் அந்த பாஸ்ட் 2 years வந்து பேண்டமிக் டைம்ல எல்லாருமே வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் சரி, சைல்டு செக்ஷுவல் ஆன்லைன் அபியூஸும் சரி ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வே பண்ணதுல 54% ஆஃப் த பீப்புள், 54% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒருத்தராவது அவங்க லைஃப்
டைம்ல, அதாவது சின்ன வயசுல இந்த சைல்ட்ஹுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது வந்து ஆன்லைன் செக்ஷுவல் ஹார்ம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் சைல்ட்ஹுட்ல நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனா இருக்கலாம், இல்ல LGBTQ பர்சனா இருக்கலாம், இல்ல டிசேபிள்டு பர்சன், அவங்க தான் வந்து நார்மலா இருக்கவங்களோட செக்ஷுவல் அபியூஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூரிங் பேண்டமிக் அப்ப நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சில்ட்ரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியர்லி there were 1.6% increase in reports of suspected child sexual exploitation to its global cyber pipeline. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணனால நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் அபியூஸ். ஒரு சேஃப் ஆன்லைன் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் சில்ட்ரனுக்கு. பிகாஸ் வந்து டெஃபினட்டா இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது ஈவன் எஜுகேஷன் அகாடமிக் லெவல்லையும் சரி எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா நம்ம ஒரு சேஃப் ஆன்லைன் என்விரான்மெண்ட் சில்ட்ரனுக்கு ப்ரொவைட் பண்ணணும். So besides calling on all with a role to protect children to work together to improve the response, அதாவது சில்ட்ரனுக்காக அவங்களோட செக்ஷுவல் அபியூஸ் ஆர் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இதுல வந்து ஒர்க் பண்ணணும். So that's all about this particular article. Next is about now there is will to confront graft, Prime Minister. So our Prime Minister addresses the CBI and Central Vigilance Commission officers. So அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, he urged the officers to abolish corruption அபாலிஷ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில்லும் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வில்லும் இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா, கரப்ஷனை வந்து கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்ல இருந்து அபாலிஷ் பண்றதுக்காக. ஸோ டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கனால இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரப்ட் அஃபிஷியல்ஸ் யாராவது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ ஆஸ்க்ட் த ஆஃபீஸர்ஸ் டு ஸ்ட்ரென்தன் நியூ இந்தியாஸ் பாலிசி ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். And next is about House panel to study the border management. So Parliament committee, standing committee வந்து they have set up a committee in order to analyze about the border management. So especially வந்து border security force BSF இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்தியா, இங்கே பங்களாதேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் பார்டர். யூஸ்வலி அவங்க இன்டர்நேஷனல் பார்டரில் தான் அவங்களை டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்டர் ஏரியாலேருந்து இந்தியாவுக்குள்ள 15 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும், அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 15 கிலோமீட்டரை 50 கிலோமீட்டரா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எந்தெந்த பார்டர்ஸ் அப்படின்னா வந்து பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், அசாம் பார்டர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஏன் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எஸ்பெஷலி பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்து மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்படிங்கிறதும் வந்து இதுல நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஹியர் we have to know about the border security force. So BSF was raised in 1965 after the India-Pakistan war. India-Pakistan war முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை செட் பண்ணாங்க. யூஸ்வலி BSFங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படின்னா, சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் CAPF-க்கு கீழே தான் வருது. and it is under the administrative control of Ministry of Home Affairs. So இந்த CAPF-க்கு கீழே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் வருதுன்னு பார்த்தா, அசாம் ரைஃபிள்ஸ், இந்தோ-டிபெட்டியன் பார்டர் போலீஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் and Sashtra Seema Bal. So 2.65 lakh forces deployed along the Pakistan and the Bangladesh borders. So Pakistan Bangladesh bordersல மட்டும் 2.65 lakh forces வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து BSF டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இண்டோ பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் பார்டர், இண்டோ பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் பார்டர், லைன் ஆஃப் கண்ட்ரோல் along with Indian Army and in anti-Naxal operations அந்த டைம்லயும் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. So and it has BSF has air wing இருக்கு, marine wing இருக்கு, ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட் இருக்கு அண்ட் கமாண்டோ யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரேபியன் சீல இருக்க சர் கிரீக் அதையும் வந்து இவங்க தான் டிஃபெண்ட் பண்றாங்க. சுந்தர்பன் டெல்டா அண்ட் பே ஆஃப் பெங்காலையும் வந்து இவங்க தான் டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, ஒரு பீஸ்ஃபுல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதும் வந்து இவங்களோட ஜாப் தான். அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ் டைம்லயும் வந்து இவங்களோட வாலண்டியர்ஸ் வந்து they will be helpful in saving the human lives. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they have யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் மிஷன். ஸோ எதுக்காக அப்படின்னா, ரொம்ப கான்ஃபிளிக்டா இருக்க கண்ட்ரீஸ்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அஃபிஷியல்ஸ் வந்து பர்சனல்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க அங்க வந்து பீஸ் மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் அஃபிஷியல்ஸ் மிஷனுக்கும் நம்மளோட BSF அஃபிஷியல்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அவங்க வெளிநாட்டில் நடக்கிற கிரைம்ஸையும் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு கான்ஃபிளிக்டை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் இட் ஹாஸ் பீன் டர்ம்ட் as the first line of defense of Indian territories.
So next article is about high oil prices will sap the global recovery. So usually வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட oil prices எல்லாமே வந்து exorbitant ரைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து இப்பதான் நம்ம கோவிட் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த ஹை ஆயில் பிரைசஸ் வந்து இன்னும் சிச்சுவேஷன் டிஃப்ளேட் பண்ணிடுது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் ஏஷியால இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். அண்ட் தட் இஸ் எஸ்பெஷலி சவுதி அரேபியால இருந்து, ஈராக், ஈரான் அண்ட் அதர் OPEC கண்ட்ரீஸ், OPECன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அங்கிருந்து தான் நம்மளோட அதிகமான க்ரூட் ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியே வந்து பிரைஸ் ரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருந்ததுன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா நாங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் இருக்கா அப்படிங்கறத நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா இட் வில் பி a great loss for West Asian countries and OPEC nations because அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே ரெவன்யூவே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சேல் பண்றதுல தான் வந்து அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே இருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆயில் நீட்ஸ் எவ்வளோ டிபெண்ட் பண்றாங்க வெளிநாட்டை அப்படின்னா 85% ஆஃப் தி ஆயில் நீட்ஸ்க்கு நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். அண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸா UAE மினிஸ்டர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு நாங்கள் எனர்ஜி சப்ளைஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஒரு ரிலையபிள் பார்ட்னராக இருப்போம், இந்தியாவோட டிமாண்ட் அதை வந்து நாங்கள் டெஃபினட்டாக வந்து காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து UAE மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஹியர் வி ஹேவ் டு நோ அபவுட் OPEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். பாக்தாத்ல தான் இது கண்டுபிடிச்சாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா. ஸோ இட் ஹாஸ் 14 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க, இன்க்ளூடிங் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா as its ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஸோ ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லேட்டர் வந்து OPEC மெம்பர்ஸ்லாம் யார் ஜாயின் பண்ணா அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து OPEC மெம்பர்ஸ். அண்ட் இட் ஹாஸ் இட்ஸ் biannual மீட்டிங், அதாவது 1 இயருக்கு 2 தடவை வந்து மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே கேன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரீஸ் ஹேவ் ஸ்டேட் ரன் ஆயில் ஃபார்ம்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட் ரன் ஆயில் ஃபார்ம்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ OPECோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா ஸோ டு கோஆர்டினேட் அண்ட் யூனிஃபை பெட்ரோலியம் பாலிசிஸ் அமாங் த மெம்பர் கண்ட்ரீஸ் அண்ட் என்ஷூர் ஸ்டேபிள் பிரைசஸ் ஃபார் தி பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் பிரைஸ் ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு பார்த்தா டிமாண்ட் வந்து ஹர்ட் ஆகும் அண்ட் யாருமே வந்து பெட்ரோல் வாங்க மாட்டாங்க. அதே பிரைஸ் ரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ப்ராப்பரா வராது. பிகாஸ் அதுதான் அவங்களுக்கான மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா பிரைஸை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணணும். So that's all for this article. Thank you for watching Hindu News Analysis.